வணக்கம். நான் இப்போ உங்கள் அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஹைகோர்ட்டில் ஒரு செக் கேஸு, காசோலை காசோலை மோசடி கேஸு, செக்கு பவுன்ஸ் கேஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா 138 NI ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு செக் கேஸ் விசாரித்த உயர்நீதிமன்றம் 20,000க்கு மேலே கேஷாக கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்கம் டேக்ஸை காமிச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த காசை கொடுத்ததுக்கான ப்ரூஃப் வேணும். நான் சம்பாதிக்கிற எனக்கு பவர் இருக்கு, இவ்வளோ கொடுத்தேன், நான் இன்கம் டேக்ஸில் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டுமே அது உறுதியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இப்போ எல்லா ஸ்டேட்லையும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்காச்சக்கமான கேஸ் 100க்கு 2 கேஸும் 3 கேஸ் மட்டும் தான் அக்கௌண்ட்டில் கொடுத்ததா இருக்கும். 94 கேஸ் 95 கேஸு த்ரூ கேஷில் கொடுத்ததா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கேஸ் சொல்கிறேன். அப்போ இந்த கேஸ் பேசும் பொருளாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேஸ் இதை வச்சு கோட் பண்ணி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்களோ கேஷ்லாம் கொடுத்துருக்காங்க, இது செல்லாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கோர்ட்டில் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கேஸில் பார்த்துட்டேன். இதை கேஸை காமிச்சு விடுதலை கேட்கறது. ஆனால் இன்னைக்கு விடுதலை கேட்டிருக்காங்க கேஸில், ஆனால் இன்னும் எந்த கேஸ்லையுமே இதை மேற்கோள் காட்டி விடுதலை பண்ணதான் எனக்கு தெரியல. ஆக்சுவலி கேட்டிருக்காங்க, எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிருக்க தவிர ரிஜெக்டும் பண்ண தெரியல, அலோவும் பண்ண தெரியல. அதனால யாருமே சொல்கிறேன், கொடுக்குறதா த்ரூ அக்கௌண்ட்டில் கொடுங்க, செக்கை வாங்கிட்டு கொடுங்க. இதை அத்தாட்சியெல்லாம் கொடுக்காதீங்க. நாளைக்கு வாங்கினவன் நிம்மதியாக இருப்பான், கொடுத்தவங்க இப்போ அலையணும். அலைச்சல் இருந்தாலும் கோர்ட்டுக்கு செலவழித்து உங்கள் மன கஷ்டப்பட்டு நாள்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் காத்திருந்து தான் அமௌண்ட் வரும், கொடுத்த அமௌண்ட். அதனால யோசிச்சு கொடுங்க. இந்த காசு கொடுக்கறது வாங்கல ரொம்ப ரொம்ப யோசனை இருங்க. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போட்டாங்க. அதாவது ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க கேட்கறத கேட்கலாம், வர முறையோட கேளுங்க. காலை இந்த டைம் டு இந்த டைம் வீட்டுக்கிட்ட போனாலும் ஏஜென்ட்டுக்கு அனுப்பாதீங்க. காசு கொடுத்தவங்க போய் கேட்கலாம். ஃபோன் அட்டன் பண்ணாமல் அப்படின்னா அதை இல்லீகல் முறையில் வசூல் பண்ண போட்டீங்கன்னா, அதாவது தகாத முறையில் பேசி அவங்கள அவமானப்படுத்தி வசூல் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு இருக்காங்க தமிழ்நாடு கோர்ட்டில். தமிழ்நாடு சட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ இதை காமிச்சு நிறைய பேர் வாங்கினவங்க, எப்பா நீ பொறுமையாக போ, நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் 3 வருஷம் உள்ள ஜெயிலில் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கின காசை தராமல் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதை வரமுறைப்படுத்துவாங்க. அக்ரிமெண்ட் அந்த யார் மேலே காசு கொடுத்தாங்களோ அவங்க மேலே பொய்யா புகார் கொடுத்தீங்கன்னா, பொய்யா புகார் கொடுக்குறவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும் போட்டாங்கன்னா அத்தனை பேர் வாய முடிக்குவாங்க. உங்கள் ஆக்ஷன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர், நான் கடன் வாங்கியிருக்கேன், இப்போதான் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்க புது சட்டம், இந்த மாதிரி காசு கேட்க வந்தாலும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவங்க 3 வருஷம் ஜெயில் அப்படின்னு சொல்லி மாட்டுறாங்க. காசு வாங்க போகும்போது ஐயோ சாமி அப்படின்றாங்க. காசு கேட்க போனால் இந்த நிலைமை. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் காசு கொடுக்குறவங்க 10 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த சட்டம் வந்ததுலேருந்து கொடுக்குறவங்க த்ரூ அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க, ஏதாச்சும் அத்தாச்சி வாங்கிட்டு மார்கேஜ் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது அப்படிதான் உங்களுக்கு நடக்கும். பார்த்துருக்கோங்க. நீங்கள் காசு வாங்கிட்டு வந்து தைரியத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.